உள்ளதை படிச்சு காட்டணும், உள்ளதை படிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி படிச்சு என்ன வேண்டுமானாலும் சொல்லணும். உள்ளதை சொல்லி இத்தனாவது வசனம்னு சொல்லி இஸ்லாத்தின் மீது எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அந்த நிமிஷமே எந்திரிச்சு பதில் சொல்ல சொன்னா நான் சொல்லுவேன். எந்த குற்றச்சாட்டு அவ்வளவு நமக்கு தெரியும். பழைய குற்றச்சாட்டுகள், பழகி போன குற்றச்சாட்டுகள், அது இல்லாம நாளைக்கு சொல்றேன்னு நாங்க சொல்ல மாட்டோம், அடுத்த மாசம் ஜனவரியில் வச்சுக்கணும்னு சொல்ல மாட்டோம் என்று சொல்லிவிட்டு விஷயத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டு மறுக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படக்கூடிய பைபிள்ல இன்னொரு முக்கியமான தகுதி வேதம் என்று சொல்லணும். வேதத்துல முரண்பாடு இருக்கக்கூடாது. வேதத்துல இது முக்கியமான தகுதி. ஆவாசத்தை கூட மற்ற விஷயங்கள்லாம் கூட ஏதோ அந்த காலத்துல ஏதோ மருமகளோட போகலாம், மாமனாரோட போகலான்னு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முரண்பாடு இருக்கு பாருங்க, அது வேதத்துல இருக்கவே கூடாது. முரண்பாடு இருக்குன்னா வேதமா இருக்காது. நான் வரிசையா ஒண்ணா படிக்கிறேங்க. தாவீது சோபாவின் ராஜாவை முறியடித்து அவனுக்கு இருந்த ராணுவத்தில் 1700 நம்பரை அமைச்சுக்கிறீங்க. 1700 குதிரை வீரரையும் 20,000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து ரதங்களில் 100 ரதங்களை வைத்துக் கொண்ட ரதங்களின் குதிரைகளுடைய கால் நரம்புகளை வெட்டி போட்டான். இது 2 சாமுவேல் 8:4 காணப்படுகிறது. எத்தனை பேரை? 1700 பேரை பிடிச்சாங்க. அவனிடமிருந்து 1000 ரதங்களையும் 7000 குதிரை வீரரையும் 20,000 காலாட்களையும் பிடித்து வெட்டி போட்டான். இது முதல் தினவர்த்தமானத்துல 18வது அதிகாரம் 4 இருக்குது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த போர்ல அவர் வெட்டி போட்டது 1200 அல்லது 7000. ரெண்டும் ஒரு சம்பவத்தை, 2 பேர் சம்பவத்தை வேத வெளிப்பாடுல சொல்றாங்க. சாமுவேல் சொல்றாரு 1200 என்று, தினவர்த்தமானம் சொல்றது 7000 சொல்லி. ஒரு வேதத்துல ஒரு நடந்த சம்பவத்துல இப்படி முரண்பாடு இருக்குமா? இருக்க முடியாது. அது மாதிரி தாவீது 700 ரத வீரரை தாவீது வெட்டி கொன்றான். இது 2 சாமுவேல்ல 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்குது. இதே விஷயத்தை முதல் தினவர்த்தமானத்தில் சொல்லும் பொழுது 7000 ரத வீரரை வெட்டி கொன்றான். இது முதல் தினவர்த்தமானத்தில் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில் காணப்படுது. ரெண்டுல எது சரி? ரெண்டுல எது சரி? அமைதி. இன்னும் கேட்டுட்டா வாங்க, வரிசையாச்சு 1, 2 இல்லைங்க. பசாம உட்காருங்களா? யாராவது இங்க சப்தம் போட்டா உடனடியாக அவங்களை வாலண்டியர்கள் வெளியேற்றி விடுங்க. சரி, அடுத்த முரண் யோவாப். நல்லா கவனிங்க. யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே அமைதியை கேளுங்கயா, இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள், யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள் என்று 2 சாமுவேல்ல 24வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது. ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ரெண்டுமே வேத வெளிப்பாடு, ரெண்டுமே சத்தியம் என்றால் அந்த கணக்கெடுத்து யோவாபு ஜனத்தை கணக்கெடுத்து பார்த்து ராஜாவிடத்திலே கொடுத்தானே, அதில் யுத்த சேவகர்கள் 8 லட்சம் பேரா 11 லட்சம் பேரா? ரெண்டில் ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். அதே மாதிரி யூத மனுஷர் 4,70,000 பேரா 5 லட்சம் பேரா? ஒரு நம்பரை குறிப்பிடுறதுல கூட அதே வேதத்தினுடைய ஒரு அதிகாரம் சொல்றது 11 லட்சம், இன்னொரு அதிகாரம் சொல்றது 8 லட்சம். என்னையா இது? நம்பர்லயுமா தப்பு வரும், கணக்குல ஒரு தப்பு வந்தாலும் தூக்கி போட்டுருவோம். மற்ற தப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. கணக்கு தப்பு பழிச்சுன்னு தெரியும், மற்ற எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்க. கணக்குல உள்ள தப்பு 7, 3, 11 தப்பு தான். எந்த வாத்தியாரும் மார்க்கு போட மாட்டான். அந்த மாதிரி உள்ள தப்பு பழிச்சுன்னு தெரியக்கூடியது இப்படி இருக்கு. இன்னும் கேளுங்க. யோயாக்கின் ராஜாவாகிற போது 18 வயதாயிருந்து எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். யோயாக்கின் என்பவன் ராஜாவாகிற போது எத்தனை வயசு? 18 வயதாயிருந்து. எத்தனை வயசு? 18 வயதாயிருந்து
எருசலேமிலே 3 மாதம் அரசாண்டான். இது யாரு? 2ஆம் ராஜாக்கள். வேதம் சொல்லுது 2ஆம் ராஜாக்கள் 24வது அதிகாரத்துல 8வது வசனம். யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து, அங்க 18 வயது, இப்ப 8 வயசுல ராஜாவா இருக்காரு. அதே ஆசாமி. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 3 மாதமும் 10 நாளும் 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 2ஆம் நாளாகமம் 36:9. இதில் கர்த்தர் சொன்னது எது? சாத்தான் புகுந்து விளையாடியது எது? தெரிய வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தையில் முரண் இருக்குமா, பொய் இருக்குமா? 8 வயசுல அவன் யோயாக்கீன் என்பவன் ராஜாவானானா? 18 வயசில் ராஜாவானானா? அவன் அரசாண்டது 3 மாசமா அல்லது 3 மாசமும் 10 நாளுமா? இது என்ன வேதம்? வேதத்தில் இப்படிப்பட்ட முரண்பாடு இருக்க முடியுமா? சிரித்து பாருங்க. இன்னும் முரண்பாடு நிறைய இருக்கு. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே, நான் வேகமா போனேன், எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது, இவ்வளவு வேகமா எப்போ பேச மாட்டேன், இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா போய் முடிக்க வேண்டியிருக்கு. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அதாவது நோவாவை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்திலே அவர் கப்பலிலே ஏறி சென்று கொண்டிருக்கிறார். அப்ப எத்தனாலே? 7ஆம் மாதம் கப்பல்ல ஏறி 7 மாசம் வெள்ள இருக்கு. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 7வது மாசம் 17ஆம் தேதி மலை உச்சியில போய் தங்கிருச்சியது கப்பல். இது ஆதியாகமம் 8:4 சொல்லுது. அதே ஆதியாகமம் சொல்லுது 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 10ஆம் மாசம் முதல் தேதி தான் மலை உச்சியே தெரியணும். 10ஆம் மாதம் முதல் தேதியில மலை உச்சி தெரியுது. ஆனா 7ஆம் மாதம் 17ஆம் தேதியில கப்பல் போய் மலையில தங்கிருச்சு. நம்ப முடியுதா உங்களுக்கு? இது அது வரைக்கும் தண்ணி மலைக்கு மேல இருக்குது. 10ஆம் மாசம் தான் மலையுடைய உச்சியே தெரியுது. அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சு மழை தெரியணும். இது 7ஆம் மாசமே மலையில தங்கி விட்டதாக ஆதியாகமத்துல 8:4 சொல்லுது. அதை அடுத்து 8:5 மோதுது. 8 நாள்ல எப்படி சொன்னா 8:5 மோதுது. யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் முக்கியமான முறை, நிறைய முறை நான் விட்டுட்டு போனேன், ஏன்னா பதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பாபிலோன் ராஜா பாபிலோனுக்கு கொண்டு சென்றவர்கள் கூட அழைத்துக் கொண்டு போனவர்களுடைய பட்டியல் பற்றிய எண்ணிக்கையில எஸ்ராங்கிற ஆகமத்திலையும் அது குறிப்பிடப்படுது, நெகமியாங்கிற ஆகமத்திலையும் குறிப்பிடப்படுது. நல்லா கவனிங்க, அதுல ஒவ்வொரு நம்பரையா சொல்றேன். ஆரோக்கின் புத்திரர் 775 பேர் என்று எஸ்ரா சொல்லுது. ஆரோக்கின் புத்திரர் 652 பேர் என்று நெகமியா சொல்கிறது. மோவாபின் புத்திரர் 2812 என்று எஸ்ரா சொல்லுகிறது. மோவாபின் புத்திரர் 2818 என்று நெகமியா சொல்லுகிறது. சத்துவின் புத்திரர் 945 பேர் என்று எஸ்ரா என்ற வேதம் சொல்லுது. சத்துவின் புத்திரர் 845 பேர் என்று நெகமியா சொல்லுகிறது. வித்தியாசம் 100. பாணியின் புத்திரர் 642 பேர் என்று எஸ்ரா சொல்லுகிறது. அதே பாணியின் புத்திரர் 648 பேர் என்று நெகமியா சொல்கிறது. பெபாயின் புத்திரர் 623 பேர் என்று எஸ்ரா சொல்கிறது. பெபாயின் புத்திரர் 628 பேர் என்று நெகமியா சொல்கிறது. அஸ்காத்தின் புத்திரர் 1222 என்று எஸ்ரா சொல்கிறது. அஸ்காத்தின் புத்திரர் 2322 என்று நெகமியா சொல்கிறது. அதோனிகாமின் புத்திரர் 667 என்று நெகமியா சொல்கிறது. அதோனிகாமின் புத்திரர் 666 என்று எஸ்ரா சொல்கிறது. பிக்வாயின் புத்திரர் 2057 என்று எஸ்ரா சொல்கிறது. அதையே 2067 என்று நெகமியா சொல்கிறது. ஆதியின் புத்திரர் 655 என்று நெகமியா சொல்கிறது. அதையே 454 எஸ்ரா குறிப்பிடுகிறார். பேசாயின் புத்திரர் 323 என்று எஸ்ரா சொல்கிறது. பேசாயின் புத்திரர் 324 என்று நெகமியா சொல்கிறது. ஆசூமின் புத்திரர் 328 பேர் என்று நெகமியா சொல்கிறது. அதனையே 223 பேர் என்று எஸ்ரா சொல்கிறார்கள். எஸ்ரா என்பது பைபிளில் உள்ள ஒரு ஆகமம், நெகமியா என்பது பைபிளிலே உள்ள ஒரு ஆகமம். ரெண்டுமே சத்திய வேதம், ரெண்டுமே உண்மையானால் ஒரு இடத்தில் அழைத்து சென்ற சபையினரை கணக்கெடுக்கும் பொழுது மனித கணக்கு தவறலாம், கடவுளுடைய கணக்கு தவறலாமா? 2 மனுஷன் கணக்கெடுத்துக்கிட்டான் என்று சொன்னால் இந்த தப்பை நான் பெருசா வாசிக்க மாட்டேன்.
இது கடவுளுடைய வேதம் என்று இருந்தால் கடவுளே இந்த சாதாரண மனித எண்ணிக்கையை என்றதுல தப்பு செய்வாரா? இதுல பெரிய மகா மோசமான தமாசு என்னன்னு கேட்டா, ரெண்டு பேருமே டோட்டல் சொல்லும் பொழுது இவ்வளவு நம்பரையும் சொல்லி 42,360 பேர் என்று ரெண்டு பேரும் முடிக்கிறாங்க. அதாவது எஸ்ராவுலையும் நெகமியாவும் எடுத்துக்கிட்டா இவர்கள் எல்லாம் சேர்த்து மொத்த ஜனத்தொகை மக்கள்லாம் 42,360 என்று சொல்லப்படுகிறது. டோட்டல் மட்டும் ரெண்டு பேருக்கு ஒன்னா வருது. ஆனா அந்த டோட்டல் சரியாண்டு பார்த்தா நிச்சயமா இல்லைங்க. எஸ்ராவுடைய பட்டியல் பிரகாரம் 29,000 பட்டியலெல்லாம் கூட்டி பார்த்தா 29,818 வருது எஸ்ராவுடைய டோட்டல். அதை நெகமியா பட்டியலை கூட்டி பார்த்தோம்னு சொன்னா 31,089 வருது. ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றாங்க 42,360 என்று. எது சரி? இந்த பட்டியலில் உள்ள எது சரி? யோசித்து பாருங்க. இதெல்லாம் எஸ்ராங்கிற 2ஆம் ஆகமத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். 63 இருந்து அதே மாதிரி நெகமியாவில் 7ஆம் அதிகாரத்தில் 66வது வசனத்திலிருந்து எடுத்து பார்த்துக்கலாம். டோட்டல்லையும் குழப்பம், நம்பர்லையும் குழப்பம், இப்படி ஏராளமான குழப்பம் இருக்குங்க. அது மாதிரி பாருங்க, அப்சலோமுக்கு 3 குமாரரும், அப்சலோம் ஒரு ஆளுக்கு பேரு, அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் என்று 2ஆம் சாமுவேல் 14:27 சொல்லுகிறது. அதாவது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். அடுத்து அதே விஷயத்தை அவளுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மாக்காளை விவாகம் பண்ணினான். அப்சலோம் என்பவளுக்கு மாக்காள் என்ற மகளே கிடையாது, தாமார்னு தான் இருந்துச்சு. இந்த மாக்காள் ஒரு புது மகளை உருவாக்குகிறது. 2ஆம் நாளாகமம் 11வது அதிகாரம் 20வது வசனம். இன்னும் கேளுங்க. தாவீதுடைய இயேசுடைய பரம்பரையை பற்றி யாக்கோபுடைய மகன் யோசேப்பு இயேசுடைய பரம்பரை பட்டியல 2 பேர் போடுறாங்க. மத்தேயுன்னு ஒரு ஆளும் போடுறாரு, லூக்கான்னு ஒரு ஆளும் சொல்றாரு. மத்தேயு என்ன சொல்றாருன்னு கேட்டா யாக்கோபின் மகன் யோசேப்புங்கிறாரு. லூக்கா என்ன சொல்றாரு? ஏலியின் மகன் யோசேப்புங்கிறார். ஏலியுடைய மகன் யோசேப்பு. தாவீது மகன் சாலமோனின் பரம்பரை என்று மத்தேயு சொல்லுது. தாவீதின் மகன் நாத்தானின் பரம்பரை என்று லூக்கா சொல்கிறார். அப்புறம் எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான் என்கிறார் மத்தேயு. எக்கோனியா என்பவன் சலாத்தியேலை பெற்றான். அப்ப சலாத்தியேலுக்கு எக்கோனியா தந்தேண்டு ஆகுது. சலாத்தியேல் நேரியின் குமாரன் என்று சொல்லி லூக்கா சொல்றாரு. அப்ப நேரிக்கு தான் ஒரு பிள்ளைன்னு காட்டு. முரண்பாட பாருங்க. சொரபாபேல் அபியூதை பெற்றான் என்கிறார் மத்தேயு. எடுத்து பார்த்துக்கலாம். நான் வரிசையா பட்டியலா தான் வாசிக்கிறேன். எல்லா ரிக்கார்டில் எழுதி கொடுத்திருக்கேன். சொரபாபேல் என்பவன் அபியூதை பெற்றான் என்று மத்தேயு சொல்லுகிறது. அதுவும் வேணும் இதுவும் வேணும். மத்தேயு சொல்லுகிறது ரேசா சொரபாபேலின் குமாரன் என்கிறார் லூக்கா. ரேசாங்கிறவரு சொரபாபேலுடைய குமாரனா, சொரபாபேலுடைய குமாரன் அபியூதுன்னு சொல்லி இங்க வருது. அபியூதுங்கிறவன் குமாரனா, ரேசாங்கிறவன் குமாரனா, இந்த குமாரன் வழியாக இந்த இயேசுடைய பரம்பரை வருது. பைபிள் தான் சொல்லுது, ரெண்டையும் சொல்லுது. லூக்கா இப்படி சொல்றாரு, மத்தேயு இப்படி சொல்றாரு. குழப்பமோ குழப்பம். இது எப்படி வேதமா இருக்க முடியும்? 2 வேதமா இருக்க முடியுமா? இந்த மாதிரியான முரண்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது. இதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? முக்கியமான வேடிக்கை நீங்க பார்க்கணும். அதாவது 1ஆம் நாளாகமத்துல 1வது நாளாகமத்துல 3:19 சொரபாபேல்ங்கிற ஆளுடைய பரம்பரை பட்டியலை கொடுக்கப்படுதுங்க. சொரபாபேல் என்பவனுக்கு ஒரு பரம்பரை பட்டியல் கொடுக்கப்படுது. அந்த பட்டியல்ல மத்தேயு சொல்லக்கூடிய ஆளும் சொரபாபேல் புதல்வர்களா இல்லை, லூக்கா சொல்லக்கூடிய ஆளும் சொரபாபேலுக்கு புதல்வர்களா இல்லை. சொரபாபேலுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி 1ஆம் நாளாகமம் 3:19 சொரபாபேலுடைய பிள்ளைகளை சொல்லப்படுது. அந்த பிள்ளைகள்ல இங்க சொன்னாலும் இருக்கணுமா இல்லையா? சொரபாபேல் என்பவன் அபியூதை பெற்றான் இங்கு சொல்லப்படுது. சொரபாபேலுக்கு அபியூதின் ஒரு குமாரன் 1ஆம் நாளாகமத்தில் சொல்லப்படல. இந்த ஆளு லூக்கா சொல்றாரு ரேசா சொரபாபேலின் குமாரன். அப்ப சொரபாபேல் என்பவனுக்கு ரேசான்னு ஒரு பிள்ளை இருந்திருக்கணும். இல்ல, அங்க இருந்தா 1 நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும். சொரபாபேல் என்பவனுடைய பரம்பரை பட்டியெல்லாம் அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொல்லாத 2 புது பேரை லூக்காவும் போடுறாரு, மத்தேயும் போடுறாரு. இது மனித கரங்களால் எழுதப்பட்டது. வேற என்ன சான்று இருக்கு? மேல மனுஷன் அவனுக்கு தெரிஞ்சது எழுதி வச்சிருக்கான், அவ்வளவுதான். இயேசு அந்த குணப்படுத்துற சம்பவத்தை சொல்லும் பொழுது மத்தேயு 20:30 சொல்லுது 2 குருடர் அந்த வழியே வந்தார்கள் என்று சொல்லுகிறது. குருடரை குணமாக்கிய சம்பவத்தை பத்தி. இதே மார்க் 10:46 என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு குருடன் என்று சொல்கிறார்.
அதே மாதிரி பிசாசு பிடித்திருந்த 2 பேரை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்று மத்தேயு 8:28 சொல்லி காட்டாரு. அதையே மார்க்கு சொல்லும் போது அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று, அதே பிரேத கல்லறையிலிருந்து வந்த சம்பவத்தையே ஒரு மனுஷங்கிறார் ஒரு ஆளு, 2 மனுஷங்கிறார் இன்னொரு ஆள். மார்க் 5:2 இது இருக்கு. அது மாதிரி யோவான்கிற ஆளு, யோவான்டா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யோவான் ஒட்டகமயிர் உரையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாக இருந்தான் என்று யோவானை பற்றி மார்க் 1:6 சொல்கிறது. மத்தேயு என்ன சொல்கிறார் என்றால், எப்படி எனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான். யோவான் சாப்பிடவே மாட்டாங்கிறாரு யாரு? மத்தேயு 11:18. இயேசு தன் 12 சீடர்களை அனுப்புறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான அம்சம். 12 சீடர்களை அனுப்பும் போது அவர் ஒரு வாசனை சொல்லி அனுப்புறாரு. வழிக்கு போகும்போது பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் சீடர்கள் கட்டளையிடுறாரு. அது இதெல்லாம் எடுத்துக்கிற கூடாது. எதை எடுத்துக்கிட்டு போகணும்? ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லி இயேசு கட்டளையிட்டதாக மார்க் 6:8 சொல்லுது. இதைய மத்தேயு என்ன சொல்றாரு தெரியுமா? வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். தடியை எடுத்துக்கிட்டு போக சொன்னதா சொல்றாரு யாரு? மார்க். தடியையும் கூட எடுத்துட்டு போக கூடாதுன்னு தான் இயேசு சொன்னாருங்கிறாரு மத்தேயு. சீடர்களுக்கு சொன்னது தடியை எடுத்துக்கிட்டு போக சொன்னாரா, தடியை எடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? புரியல. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 19:7 சொல்லப்படுகிறது. எபிரேயர் என்ற ஆகமத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. கர்த்தருடைய கட்டளை பலமானது என்று சங்கீதம் சொல்லுது, பலவீனமானது என்று சொல்லி எபிரேயர் சொல்றார். இது மாதிரி ஏராளமான முரண்பாடுகள் இருக்குது. நான் முக்கியமான மட்டும் சொல்றேன். அது மாதிரி பவுலடிகள் அவருக்கு ஒரு அசரீரி வந்துட்டான். இயேசு தரிசனம் கொடுத்திருக்காரு. அந்த அசரீரி பற்றி பவுல் சொல்றதை கேளுங்க. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். பவுலோட கொஞ்சம் பேர் போனாங்களாம். ஒரு அசரீரி சத்தம் தான் கேட்டுச்சான். சத்தத்துன்னு யாரையுமே பார்க்கலையா மக்கள். எதை கேட்டாங்களா மக்கள்லாம்? சத்தத்தை கேட்டாங்க என்று அப்போஸ்தலர் நடபடிகள்ல 9வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுங்க. அது அடுத்து பாருங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. இந்த பவுலோட கொஞ்சம் பேர் வந்தாங்களாம். அந்த ஆட்களை பத்தி பவுல் சொல்றாரு, என் கூட வந்தவங்க சத்தத்தை தான் கேட்டாங்க, யாரையும் பார்க்கலங்கிறாரு. இதுல 9:7. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 22:9 சொல்றாரு, என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. சத்தத்தை கேட்டாங்களா கேட்கலையா? இது உண்மை. சத்தத்தை கேட்க என் கூட வந்தவங்க சத்தத்தை கேட்டாங்கிற ஒரு இடத்துல, சத்தத்தை கேட்கலைங்கிற ஒரு இடத்துல ரெண்டு எப்படி உண்மையா இருக்க முடியும்? முரண்பாடுகள் தாங்க ஒரு விஷயத்தை சத்தியம் புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான அளவு. மற்ற எதையும் சமாளிக்கலாங்க. முரண்பாடு இருந்தா சமாளிக்க முடியாது. முரண்பாடுகள் இருக்கிறதா ஒன்று பொய் என்பதற்கு மிக தெளிவான எடுத்துக்காட்டா இருக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் எப்படியாவது சமாளித்து விட்டுட்டு போயிடலாம். இந்த மாதிரி இருக்குதுங்க. பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று இயேசுவை பற்றி 1 யோவான் 2:2 சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக புரோகியும் மீட்புப் பொருளாவார்கள் என்று நீதிமொழிகள் 21:18 இருக்குங்க. நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனைத்தான் போய் என்ன செய்யணும்? பலியிடணுங்க. துன்மார்க்கனுக்கு பதிலாக நல்லவனை போய் பலியிடக்கூடாது. எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சு துன்மார்க்கனா போயிட்டான்னா அவனுக்கு பதிலாக நல்லவனை பலியிடக்கூடாது என்று நீதிமொழிகள் சொல்லுது. அதுக்கு நேர் மாற்றமான கருத்தை 1 யோவான் 2:2 வசனம் சொல்லுதுங்க. 12 சீடர்கள்ல இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்களாம். 12 சீடர்கள்ல 11 நபர்களின் பெயர்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா,
ஆகியோர் ஒரே மாதிரியாக கூறுகிறார்கள். இந்த 3 பேரும் 11 பேரை பொறுத்த வரைக்கும் சரித்தா சொல்லிட்டாங்க. 12வது சீடர் யார் என்பதில் கசேயு என்னும் நாமம் உள்ள லெபேயு என்று மத்தேயு 10:3 கூறுகிறார். இந்த பெயரில் யாரையும் மற்றவர்கள் கூறவில்லை. லூக்கா என்ன சொல்றாரு? இந்த 12வது சீடனுக்கு பேரு யாக்கோபின் சகோதரன் யூதா என்கிறார். 12ஆனவர் யாக்கோபுடைய சகோதரன் யூதாவா, லெபேயுங்கிற ஆளா, அல்லது இந்த 2 அல்லாத 3வது ஆளா? ஒரு பெண், நான் மடமடன் வாசிக்கிறேன், அவ்வளவு இருக்கு, டைம் கொஞ்சமா இருக்குது, மறுப்பு சொல்றதுக்கு டைம் வேணும், அதுக்காகத்தான். ஒரு பெண் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றியது பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்பு என்று யோவான் சொல்கிறார். பஸ்காண்டு யூதர்களுடைய ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு 6 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வந்து இயேசுடைய தலையில தைலத்தை ஊற்றியதாக யோவான்ல 12:1-2-3 சொல்லுது. ஆனால் பஸ்கா பண்டிகை தினத்துலதான் இது நடந்ததாக மார்க் 14:1-2-3 சொல்லுது. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முந்தைய அந்த பொம்பளை வந்து தைலம் ஊத்தினான்னு சொல்லி ஒரு சுவிசேஷம் சொல்லுது, இன்னொரு சுவிசேஷம் சொல்லுது பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் இது நடந்துச்சுன்னு சொல்லுது. ரெண்டுல எது உண்மை? பாருங்க, பெரிய தமாசான முறை. சவுலின் குமாரத்தியாகிய மீக்காலுக்கு, சவுளுடைய குமாரத்தியாகிய மீக்காலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. சவுலுங்கிற ஆளுடைய குமாரத்தி மீக்காலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இது எங்க இருக்கு? 2ஆம் சாமுவேல்ல 6:23 இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனம். அதே நேரத்தில் அதே 2ஆம் சாமுவேல்ல தான், வேற ஆரம்பத்தில் கூட இல்லை, அதே 2ஆம் சாமுவேல்ல 21வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, சவுலின் குமாரத்தியாகிய மீக்கால் பெற்ற 5 குமாரர்களையும் பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்பு கொடுத்தான். சவுலின் குமாரத்தியாகிய மீக்கால் பெற்ற 5 பிள்ளையும் மரணமடை வரைக்கும் பிள்ளை இல்லைண்டாச்சு. அதுக்கு 2-3 வசனத்துக்கு முன்னாடிதான் மீக்காலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது அப்படி சொல்லப்படுதுங்க. அதே 2ஆம் சாமுவேல்ல சொல்லப்படுது மீக்கால் பெற்ற 5 குமாரரையும் மரணமடைகிற வரைக்கும் தான் பிள்ளை இல்லையே, அப்புறம் எப்படி மீக்காலுக்கு 5 பிள்ளை வந்துச்சு? ஒருவேளை உயிர் தெரிஞ்சுட்டு மறுபடியும் பிள்ளை பெற்றாளா? அப்படித்தான் நினைக்க வேண்டியது. எப்படிங்கிற சாத்தியம்? அவளும் திரும்ப ஒரு உயிர் தெளிந்து வந்து 5 பிள்ளைகளை பெற்றுட்டு இறந்து போயிட்டாளா? என்ன இது? பார்த்தாலே முரண்பாடு, பச்சையா தெரியுது, போய்கிண்டு. ஆதா முதல் லாமேக்கு வர உள்ளவங்களுக்கு அதிக அளவு வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருந்துச்சுங்க. ஆனால் 120 வருடம் என்று நோவாவுக்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கு. நோவாவுடைய காலத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனில் தங்குவதில்லை, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தான். எத்தனை நாள் தான் மனுஷன் இருப்பான்? 120 வருஷம் தான் இருப்பான் என்று ஆதியாகமம் 6:3 சொல்லுது. நோவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் 950 வருஷம், பின்பு அவன் மரித்தான். ஆதியாகமம் 9:29 சொல்லுது. மனுஷனுடைய வாழ்நாள் எல்லாம் 120 வருஷம் தான் ஒரு இடத்துல சொல்லிட்டு, அதுக்கு பிறகு நோவா 950 வருஷம் வாழ்ந்தான், பின்பு மரித்தான் என்று அதே ஆகமம் சொல்லிக் கொள்கிறது. யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று சொல்லி ஒரு பேர் இருக்குது. இந்த பேரை யாருக்கு? கடவுளை இட்டாராம். பாருங்க, பெனியேல் என்ற இடத்தில் யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார் கடவுள். பெனியேல் ஒரு இடம், அந்த இடத்துல வச்சுதான் யாக்கோபுக்கு என்ன பெயரிட்டார் கடவுள்? இஸ்ரேலுங்கிற பேரை கொடுத்தாராம். ஆதியாகமம் 32:28-23 சொல்லுது. ஆனால் பெத்தேல் என்ற இடத்தில் இஸ்ரேல் என்று கர்த்தர் பெயரிட்டார். ஆதியாகமம் 35:10-11-12. அதாவது இஸ்ரேலுங்கிறவருக்கு கடவுள் தான் இஸ்ரேல் பேர் வைக்கிறான் யாக்கோபுக்கு. எந்த இடத்துல வச்சாருன்னு கேட்டா, பெனியேலுங்கிற இடத்துல வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு, பெத்தேலுங்கிற இடத்துல வச்சுதான் ஒருத்தர் சொல்றாரு. பெனியேலும் பெத்தேலும் ஒரு இடத்துடைய 2 பேரு அப்படின்லாம் சொல்லி பெனியேலும் பெத்தேலும் ஒரே இடத்துக்குள்ள 2 பேரா இருக்கக்கூடாது என்று யாராவது சொன்னார், இந்த அருக்கு இஸ்ரேல் கோத்திரத்தாவுடைய தேசப்படம் பைபிள் இருக்குது. பெனியேல் வேற இடம், பெத்தேல் வேற இடம் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. யார் எடுத்து பார்த்துக்கலாம், தேசப்படம் போட்டிருக்கிறாங்க. பெனியேல் வேற இடமா இருக்குது, பெத்தேல் வேற இடமா இருக்கு, 2 வேற வேற இடம் தான். அப்ப கடவுள் ஏற்கனவே பெத்தேல்ல வச்சு இஸ்ரேல் அவருக்கு பேரை வச்சுட்டா, ஏன் பெனியேல்ல இன்னொரு பேரை வைக்க மறந்துட்டாரா? ஏற்கனவே பேரை வச்சு மறந்துட்டாரா? இன்னும் இதை போய் அவன் நினைச்சதே இருக்கலாம், வேற ஒண்ணும் கிடையாது. நான் ரெக்கார்டை படிச்சுட்டு தான் விமர்சிக்கிறேன், அவதூறா நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. பைபிள்ல இல்லைன்னு சொல்லட்டும், அப்புறம் சாதிப்போம். இருக்குது, நம்பரை சொல்லி படிக்கிறேன்.
அது மாதிரி தேவன் ஆதாமை நோக்கி சொல்றாரு, நீ இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம், ஆயினும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், ஏனெனில் அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். கடவுள் சொல்றாங்க. ஆதியாகமம் 2:15-17. அவர் செத்தாரா? இல்ல. வேற என்ன ஆச்சு? இதோ சொல்றாங்க, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். ஆதியாகமம் 3:22. நீ சாகவே சாவாய் என்று சொன்னாரு கர்த்தரு, நடக்கல. திண்டாரு ஆதாமும், சாகவே சாகல. அவர் ஏடா ஜீவாத்மா பரமாத்மா இந்த மாதிரியான உலகத்துக்கு நான் மதிப்பே கொடுக்க மாட்டேன். எப்பவுமே 2 ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா செத்துச்சு, இந்த ஆத்மா சாவாயின்னா செத்து போறோம்னு அர்த்தம். சும்மா இந்த மாதிரி ஆத்மா அந்த மாதிரி ஆத்மா எல்லாம் பிரிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. அது தெரிஞ்சுக்கல. ஏன்னா இப்படி கூட சில பேர் சொல்லலாம், சாகவே சாவாய்ங்கிறது ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி நம்ம சொல்றோம் இல்லையா, தோலை உடிச்சிருவோமோ, அது ஒரு பயத்துக்கு சொன்னதா இருக்கலாம்ல, பயத்துக்காக ஒரு பொய் மிரட்டல் பண்ணிருக்கலாமேன்னா பண்ணலாம், மனுஷன் பண்ணலாம், தேவன் பண்ணக்கூடாதுங்க. அதையும் பைபிள் சொல்லுது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லவே. என்னாகமம் 23:19. ஒரு மிரட்டலுக்கு பயத்துக்காக சொன்னார்னா அது நம்மளுக்கு தான் சரியா வருமா? தேவன் பொய் சொல்லக்கூடாதான். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று என்னாகமம் 23:19 சொல்லுது. அது மாதிரி பாருங்க, கர்த்தர் உலகத்தை படைச்ச வரலாற்றை பைபிள்ல ஆதியாகமம் ஆரம்பம் அப்படித்தான் ஆரம்பிச்சிருங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, 4ஆம் நாள்ல சூரியனை கடவுள் படைத்தார் என்று ஆதியாகமம் 1:16 சொல்லுது. எத்தனை நாள்ல சூரியன்? 4ஆம் நாள்ல கடவுள் சூரியனை படைச்சாங்க. ஆனால் வேடிக்கை தெரியுமா, அதுக்கு முந்தி 3 நாள் ஆச்சு பாருங்க. காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்றுன்னு சொல்லி 3 நாளைக்கும் சொல்லப்படுது. 4ஆம் நாள் தான் சூரியனை படைச்சாராம். முதல் நாள் வானத்தை படைச்சார், காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்று. பிறகு பூமியை படைத்தார், காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்றுன்னா ஏன் சூரியன் படைக்கிறதுக்கு முன்னாடி ஏதியா காலை ஏதியா மாலை? 4ஆம் நாள் தானே சூரியனையே படைக்கிறாரு. சூரியனை படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி காலையாகும், எப்படி மாலையாகும்? அப்படி சொல்லுது பைபிள். 4ஆம் நாளில் சூரியனை படைத்தான் என்று 1:16 சொல்லுது. அதே நேரத்தில் ஆதியாகமம் 1:5 சொல்லுது, வானத்தை படைத்த உடனேயே காலையும் ஆயிற்று மாலையும் ஆயிற்று. யாரை ஏற்றுக்கிற முடியுமா? சூரியன் வராமலே இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அது ஒரு வேடிக்கை. கடவுள் வெளிச்சத்தையும் இருளையும் படைக்கும். கடவுள் வெளிச்சத்தையும் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். முதல் நாள் நடக்குது. என்னைக்கு நடக்குதுங்க? முதல் நாள்ல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள். வெளிச்சம் உண்டான உடனே வெளிச்சத்துக்கு பகல்னு பேர் வச்சாராம், இருட்டுக்கு இரவுன்னு பேர் வச்சுட்டாராம். ஏன் சூரியன் வராமலே ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் கூட சூரியனை வேலை மறந்துட்டு படைக்கணும். அதுக்கு முந்தைய வெளிச்சம் வந்துருச்சான். ஏங்க வெளிச்சங்கிறது ஒரு கருவியை துணையை கொண்டு வரணும். எப்ப சூரியன் வரத வெளிச்சம் வரும், சூரியன் போது வெளிச்சம் போயிடும். அப்படித்தான தவிர வெளிச்சம்னு ஒரு தனியா படைச்சிருக்கான். அந்த வெளிச்சம் இப்ப எங்க? அந்த வெளிச்சம் இருக்கணுமா இல்லையா? சூரியன் மறைஞ்சு போன பிறகு அந்த மாதிரி வெளிச்சத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? அடிச்சிருக்கு எல்லாத்தையும். நோவா என்னும் தீர்க்கதரிசி வெள்ளப்பிரளயத்திலிருந்து மக்களையும் உயிரினத்தையும் காக்குவதற்கு எல்லா உயிரினங்களையும் கப்பல்ல ஏற்றுக்கொள்றாங்க. கப்பல்ல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உள்ள விஷயத்தை கேளுங்க. மாம்சமான சகல ஜந்துக்களிலும் ஆணும் பெண்ணுமாய் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு எடுத்து செல். ஆதியாகமம் 6:19. இதுல சுத்தமான சகல மிருகங்களிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாய் 7 ஜோடும், ஆகாயத்து பறவைகளில் 7 ஜோடும் ஏற்றிக்கொள்ள சொன்னதாக ஆதியாகமம் 7:2-3 சொல்லுது. நோவா கப்பல்ல ஏற்றிக்கிட்டு போனது ஒவ்வொரு ஜோடியா? 7 ஜோடியா? கர்த்தர் 7 ஜோடி ஏற்ற சொன்னாரா? ஒவ்வொரு ஜோடி ஏற்ற சொன்னாரா? ஏன் தேவ ஆதிக்கம் உங்களுக்கு தரமாற்றம் வருது ஒரு ஆகமத்துக்குள்ளேயே? யோசிச்சு பாருங்க. அதுபோக விருத்த சேதனம் என்பது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் அவன் தலைமுறைக்கும் இடையே செய்யப்பட்ட நித்திய உடன்படிக்கை. ஆதியாகமம் 17:7-10 வரைக்கும் இருக்குதுங்க. விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் இனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். விருத்த சேதனம் பண்ணலன்னு சொன்னா அவன் அறுப்புண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுது பைபிள்ல? ஆதியாகமம் 17:14 சொல்லுது. ஆனா சொல்றாங்க பாருங்க, அண்ணன் பவுல் அவர்கள் சொல்றார்கள், விருத்த சேதனம் அவசியமற்றது, அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை.
கர்த்தர் என்றென்றைக்கு உடன்படிக்கை எடுத்ததாக அங்க சொல்றாரு. இயேசு கூட இதை மாத்தல. இந்த பின்னாடி வந்த பவுல், இயேசுக்கெல்லாம் 150 வருஷத்துக்கு பின்னாடி வந்த இந்த பவுலடிகள் வந்துகிட்டு விருத்த சேதனம் அவசியமற்றது, அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இப்படி சொன்னது இயேசு அல்ல. இப்படி சொன்னது இயேசு அல்ல. இயேசுக்கு பிந்தி வந்த ஒரு ஆள் மாத்திருக்கிறாரு. அதுவும் கூட வேதம் இன்னைக்கு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மாதிரி பாருங்க, பன்றியின் குழம்பு விரிகுழம்பும் இரண்டாக பிளந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். லேவியராகமும் 11:7. பறவைகளில் நீங்கள் புசியாமல் அறுவருக்க வேண்டியவைகள் யாதனில் கழுகும் கருடனும் கடலூர் ஆஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித தேகையும் ஆந்தையும் நீர்க்காகமும் கோட்டானும் நானையும் கூளக்கடாவும் குறுகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வவ்வாலும் ஆகிய இவைகளே. இதுகெல்லாம் நினைச்சக்கூடாதான், சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சொல்லப்படுது. அதே நேரத்தில் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ளது. ரோமர் சொல்றாரு பாருங்க, எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான். ரோமர் 14:20. சிந்தி உண்டால் மாத்திரம் 14:20. ஒரு பொருளும் தன்னுள்ளே தீட்டுள்ளதல்லவென்று இயேசுவுக்குள் அறிந்து, இயேசுக்குள்ள போய் அறிந்தார் அவர், இயேசுவை பார்க்காத இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுடையது என்று எண்ணிக்கொள்பவன் எவனோ அவனுக்கே அது தீட்டாகும். ரோமர் 14:14. 2ல கடவுள் சொன்னது எது? ஹராமாக்குனார, கூடாதுன்னு சொன்னாரு, அது கடவுள் சொன்னதா? அல்லது இயேசுடைய காலத்துக்கெல்லாம் பிறகு ஒருத்தர் இது அவனுடைய மனசுப்படிதான், தீட்டு நினைச்சாதான் தீட்டு, நினைக்காடி தீட்டு இல்ல, பன்றியில இருந்து கழுதையில இருந்து எல்லாத்தையும் தின்னு சொல்றாரு, இது கடவுளுடைய வார்த்தையா? இது வேதம். வேதத்தில் இப்படிப்பட்ட முரணா, இப்படிப்பட்ட குழப்பங்களா? வச்சு பாருங்க. இன்னும் பாருங்க, விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல், இயேசுவே சொல்றாரு இது விருத்த சேதனம். ஏன்னா திருப்பி படிக்கிறேன்னா விருத்த சேதனம் பாயிண்ட் வந்ததுனால, விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின் மோசை அதை உங்களுக்கு நியமித்தான். மோசையின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு சொன்னதாக யோவான் 7:22-23 இருக்குது. ஆனால் விருத்த சேதனம் அவசியமற்றது, அதனால் கிறிஸ்துவுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கலாத்தியர்ல 5:2 சொல்லி காட்டுறாரு. என்னங்க இது சட்டம் கேட்டார், குர்ஆன்ல இருக்கா விருத்த சேதனம் பண்ணணும்னு? இஸ்லாத்தினுடைய அடிப்படை தெரியாம என்ன பண்றது? இஸ்லாம் சொன்னா குர்ஆன் மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அளித்த விளக்க உரைகளும் சேர்ந்துகிறார். இது இப்ப பேசக்கூடாது, இன்றைக்கு எடுத்தெடுத்து ஹதீஸை வாசிக்க கூடாது. ஹதீஸ் எண் 1601, ஹதீஸ் எண் 1503, ஹதீஸ் எண் 327 என்றெல்லாம் வாசித்தது எதனால்? எதுக்கு அவர் வாசிக்கிறாரு? அதுவும் இஸ்லாத்தினுடைய அம்சம். அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னதையும் நாம ஏற்றுக்கிறோம், அதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு. அப்புறம் என்ன குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கறது என்ன? குர்ஆனிலும் சில சட்டங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்க உரையாக தந்திருக்கிறார்கள், பல விஷயங்களை மொழிந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்னு சொல்ல இந்த அல் ஹதீஸ் தொகுப்பு இருக்க, இதான் ஹதீஸ்னு ஒரு வழங்கி வச்சிருக்காரு. இன்னும் ஹதீஸ்னா அது என்ன வரல, அதெல்லாம் சொன்ன நேரமாயிரும், அந்த அடிப்படையே வேணாம். ஹதீஸ் புக் ஒன்று கொடுங்க, ஹதீஸ்னா இருந்தே வழங்கி வச்சிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. காபான் நிலைக்குமால குறிப்பிட்டார், தனிப்பட்ட விமர்சனம் விட்டுருங்க என்ன. அதனால ஹதீஸ்ல இருக்கியா சுனனும் மினல் ஃபித்ரா, ஹம்சும் மினல் ஃபித்ரா, அல் ஹிதான் முதல்ல சொல்றாங்க. 5 காரியங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய வழிமுறைகளாகும். முதலாவது அல் ஹிதான், விருத்த சேதனம் செய்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி, நஸஈ, திருமதி ஆகிய நூல்களில் ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வதற்கும் நாங்கள் கட்டுப்படுவோம். அதுக்கு பிந்தி யாராவது இந்த மத்தையும் மார்க்கும் மாறி வந்த ஆளுக்கு சொன்னா தான் கேட்க மாட்டோமே தவிர, அல்லாஹ் சொன்னதை நாங்கள் கேட்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை கேட்போம். ஏன் கேட்போம்னு கேட்டா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அத்தீஉர் ரசூல்னு சொல்றான், ரசூலுக்கு கட்டுப்படுங்க. அதனால இதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான். விருத்த சேதனம் குர்ஆன்ல இருக்கான இருக்குன்னு ஓங்கி சொல்லுங்க. ஏன் குர்ஆன்ல ரசூலுக்கு கட்டுப்பட சொல்றான், ரசூல் விருத்த சேதனம் பண்ண சொல்றாரு, அதுக்கு கட்டுப்படுறதும் குர்ஆனுக்கு கட்டுப்படுறதுதான். குர்ஆன்ல இருக்கான இருக்குது விருத்த சேதனம். சரி, அப்புறம் பாருங்க, என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து நானே சாட்சி சொன்னா என் சாட்சி மெய்யா இருக்காது என்று யோவான்ல 5:31 இயேசு சொல்றார். இயேசு சொன்னதாக எழுதி இருக்கு. என்னை குறித்து நானே சாட்சி சொன்னாலும் என் சாட்சி உண்மையே, அதை இயேசு சொல்றார். யோவான்ல 8:14 என்னை குறித்து நானே சாட்சி சொன்னால் என் சாட்சி மெய்யா இராது, உண்மையா இருக்காதுங்கிறார் இயேசு. அவரை திருப்பிட்டு சொல்றாரு, என்னை குறித்து நானே சாட்சி சொன்னாலும் என் சாட்சி உண்மையே. 2ல எது உண்மை சொல்லுங்க? 2 உண்மைன்னு சொல்லுங்க. என்ன
அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை கல்லாதவர் என்று யோவான் 7:15 சொல்லுது. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் என்று யோவான் 8:6 8:9 சொல்லுது. கல்லாதவராக இருந்தாரா கற்றவராக இருந்தாரா? ஒரே குழப்பம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கின்றவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் என்று மத்தேயு 10:33 சொல்றாரு. இப்படி சொன்ன இயேசு பேதுரு என்ற சீடனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். என்னை மறுதலிக்கிறவனுக்கு எதிராக நானும் மறுதலிப்பேன் இயேசு சொன்னார். பேதுருங்கிற ஆளு மறுதலிக்கக்கூடிய ஆள் தான். ஒண்ணுக்கு ஒரு தடவை இல்ல 3 தடவை மறுதலிப்பான். அந்த பேதுருங்கிற பீட்டர்னு சொல்லப்படக்கூடிய இந்த பேதுரு அப்படி எல்லாம் சொன்ன இயேசு இப்ப சொல்றாரு பாருங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் பேதுருவே, உனக்கு நான் சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய். வேற யாரையும் சொல்ல நடக்காம அதுல இருக்கு. நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். யாருக்கு? 3 தடவை மறுதலிக்கிறான் பேதுரு. அது இயேசுவுக்கு தெரியுது. எவன் என்னை மறுதலிக்கிறானோ நானும் பிதாவுக்கு முன்னாடி மறுதலிப்பேன் சொல்லி இயேசு சொல்றாரு. அப்படிப்பட்ட மறுதலிக்கக்கூடிய பேதுட்ட சொல்றாரு, பரலோகத்தினுடைய திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இயேசு சொன்னதாக மத்தேயு 16:18-19 சொல்கிறது. அது மாதிரி பேதுருங்கிற ஆளு இயேசுவோட உள்ள ஆள் தான் சொல்லிட்டு பல பேரும் அவனை காட்டி கொடுத்து பாக்குறாங்க. இவனு இயேசுவை பிடிச்சிட்டு போன உடனே இந்த பேதுருங்கிற ஆளு இந்த ஆளோட சேர்ந்த ஆள் தான் அப்படின்னு சில பேர் அடையாளம் காட்ட வர்றாங்க. அதை சொல்லும் போது 2 பொம்பளை வந்து அவனை அடையாளம் காட்டி கொடுத்ததாக ஒரு ஆள் சொல்றாரு. ஒரு பொம்பளையை 2 தடவை அடையாளம் காட்டி கொடுத்ததாக இன்னொரு ஆள் சொல்றாரு. பாருங்க, அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி முதல்ல காட்டி கொடுத்தா இந்த பேதுருவும் இயேசுவை சேர்ந்த ஆள் தான் சொல்லி வருது. பாருங்க, அவன் வாசல் மண்டபத்துக்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். மத்தேயு 26:21. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு வேறொருத்தியான் இங்க சொல்றாரு. இன்னொருத்தர் மறுபடியும் அதே வேலைக்காரியே அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அங்கே நின்றவர்களுக்கு சொன்னான். மார்க்கு 14:69 சொல்லுங்க. காட்டி கொடுத்தது யார்? பேதுருவை காட்டி கொடுத்தது 2 வேலைக்காரியா ஒரு வேலைக்காரியா? அது மாதிரி இயேசு சிலுவையில் அறையும் போது அவரே சிலுவையை தூக்கிட்டு போனதாக ஒரு ஆள் சொல்றாரு. இன்னொருத்தர் தலையில தூக்கிட்டு கொண்டு போனதாக ஒரு ஆள் சொல்றாரு. யாரு பார்க்கணும்? ஓடி போயிட்டாங்க சீடர்கள் அவசரம், யாரும் பார்க்கல. அதனால அந்த கதையெல்லாம் போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சீமோன் ஊரான மத்தேயு 27:22 அப்புறம் சுமந்துகிட்டு போனதாக தொடர்ந்து வருது. யோவான் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் தம்முடைய சிலுவையை இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்காத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். யோவான் 19:17. இயேசு சிலுவையில் எப்போது அறையப்பட்டார்? அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையா இருந்தது. எத்தனை மணிக்கு அறைஞ்சிருக்கிறாங்க? 3ஆம் மணி வேளையா இருந்தது என்று மார்க்கு 15:25 சொல்கிறது. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமா இருந்தது என்று யோவான் 19:16 சொல்லுது. 3 மணிக்கு அறையப்பட்டாரா 6 மணிக்கு அறையப்பட்டாரா? ஆளுக்கு ஒரு மாதிரியாக சொல்கிறார்கள். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு 7 என்று சத்தமிட்டார். 9ஆம் மணிக்கு 6 மணிக்கு இடையில போட்டுக்கிட்டு அரைஞ்சாங்களா எப்ப அரைஞ்சாங்கன்னு குழப்பமா இருக்கு. இதுக்கு பிந்தியான்னு தெரியல. மத்தேயு 27:45-46. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நடந்த விஷயத்தை சொல்ல போனா அவரோடு கூட சிலுவை, அதாவது அவரோட சேர்த்து 2 கல்லர்களையும் சிலுவையில் அறையிறாங்க. 2 திருட்டு பயிலையும் சேர்த்து பக்கத்துல அந்த கல்லர்களை பற்றி சொல்லுது பாருங்க. அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். எல்லாம் திட்டுறாங்க. அரை இவருடைய ராஜாவாணி நீ நான் இதா அதான் சொல்லி அடிக்கி கேவலப்படுத்துறாங்க.
அவங்க செய்யறதை பார்த்துட்டு அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 திருட்டு பையனும் இயேசுவை நிந்தித்தார்களாம். பாருங்க, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். மத்தேயு 27:44, மார்க் 15:32. 2 பேரும் இப்படி சொல்றாங்க. லூக்கா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒருவன் நிந்தித்தான், மற்றொருவன் இயேசுவுக்கு சப்போர்ட்டா பேசினான். 2 பேரும் இல்லையா? அவனுக்கு ஒரு ஆசி வேற வழங்கியிருக்காரு, உன்னை என் பக்கத்துல இருப்பேன்னு சொல்லி. லூக்காவுல 23:39 வரைக்கும் பார்க்கலாம். ஆக முரண்பாடுகள் கட்சிகள் நிறைய இருக்குது. இடையில நான் விட்டுணும் செஞ்சிருக்கிறேன் நிறைய விஷயத்தை நான் விட்டுட்டு போறேன். அதுவும் சிலுவை விஷயத்திலான எக்கச்சக்கமான முரண்பாடு, அதெல்லாம் திட்டமிட்டது. ஏன்னா மார்க்ல நான் ஏற்கனவே சொன்னேன், சிலுவை சம்பந்தமா உள்ள விஷயம் பல பேர்ல நீக்கப்பட்டிருக்கு. காலையில சொல்லிட்டேன், திருப்பி சொன்னா நேரம் ஆயிரும். இந்த மாதிரி ஏராளமான முரண்பாடு. இயேசு சமாதானத்தை உண்டாக்கினார்ந்து கொலாசையர் 1:20 சொல்றாரு. சமாதானத்தை அல்ல, பிரிவினையை உண்டாக்கவே நான் வந்தேன்னு சொல்லி இயேசு மத்தேயு 10:34-35 சொல்றாரு. இப்படி எண்ணற்ற முரண்பாடுகளை நான் பேசாத முரண்பாடுகளை நடுவர் விரும்பினா இதுல நான் எதெல்லாம் விட்டுருக்கிறேனோ அதையும் லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேங்க. நான் டயத்தினுடைய அவசியத்தை கருதி அந்த மாதிரியா நான் சில முரண்பாடுகளை விட்டுட்டு போயிருக்கிறேன். அவரே சொன்னார் 100 பக்கம் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி எழுதித்தான் ஆக வேண்டியிருக்கு, அவ்வளவு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. ஆக வேதம் என்பதற்கான தகுதியில இந்த தகுதியும் அடிபட்டு போச்சு. இது எல்லாத்துக்கும் மேலங்க ஒரு சகோதரியோட மனைவியோட உட்கார்ந்து படிக்க முடியாத அளவுக்கு ஆபாசமா இந்த எசேக்கியேல் 23 ஒரு அதிகாரம் இருக்குங்க. எசேக்கியேல் 23 நான் அதை படிக்கவே மாட்டேன். யார்கிட்டையாவது பைபிள் இருந்தா எடுத்து பண்ணி படிங்க வீட்டில், அல்லது நடுவரத்தை கொடுங்க, நடுவர் படிக்கட்டும். நான் அதை சொல்லலை. எசேக்கியேல் 23 அதிகாரத்துல குறிப்பா நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிற அந்த வரியை இது 2லயும் இருக்கு. பலத்திலையும் கத்தோலிக்கலையும் இருக்குது, புரோட்டஸ்டன்ட்லையும் இருக்குது. அதை படிங்க. என்னுடைய தகுதிக்கு நான் படிக்க கூட எனக்கு மனசு விரும்பல. நான் அந்த மாதிரி வார்த்தைகளை பொது மேடையில் நான் பயன்படுத்தினவை இல்லை. அந்த மாதிரி ஆபாசம் பச்சையா எந்த அளவுக்குன்னா, ஒரு ஆள் ஒரு விஷமத்தனமா என்ன பண்ணிவிட்டா, எசேக்கியேல் 23 அதிகாரத்தை மாத்திரம் ஆங்கிலத்தில் அப்படி எடுத்து புஸ்தகமா வெளியிட்டு தென்னாப்பிரிக்காவில் விற்க ஆரம்பிச்சான், விநியோகம் பண்ண ஆரம்பிச்சான். உடனே அதை படிச்சு பார்த்துட்டு எசேக்கியேல் நம்ம போடல, தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற கிறிஸ்துவ அரசாங்கம் தடை விதிச்சிருச்சு. இது ஆபாச புத்தகம், இதை படிக்க கூடாது, விற்க கூடாதுன்னு. எதுக்குங்க? பைபிள் வேதத்தில் உள்ள இந்த எசேக்கியேல் 23 அதிகாரத்தை ஒருத்தன் தனி புஸ்தகமா போட்டு விட்டான், சரக்கு விட்டான். இது ஆபாசமான புத்தகம், இது தடை செய்யப்பட்டதுன்னு தென்னாப்பிரிக்கா கவர்மெண்ட் தடை செஞ்சு அப்புறமேலதான் விட்டாங்க. நம்ம ஆளுக்க நான் பைபிள் இருக்கு அப்படித்தான் எடுத்து போட்டேன், வரிக்கு வரி அதைத்தானே நான் எடுத்து போட்டேன், அதை போய் தடை பண்ணு அப்படின்னு அவன் கேட்டான். அந்த அளவு கிறிஸ்துவ அரசாங்கமே அதை தடை செய்துன்னா அவ்வளவு மோசம். அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் என்னுடைய இதுக்கு நான் சொல்ல மாட்டேன். நீ பார்த்துட்டு சொல்லலாமா? அதை நீ படிச்சீங்களா? சொல்லலாமா மேடையில? வேண்டாம், நீங்களே படிச்சுக்கிறீங்க. அவர் விரும்பின ஐயா வேண்டாம், அதை படிக்கணும். அதுக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை. என் டயத்துல 5 நிமிஷம் வேணா நான் கொடுப்பேன். அந்த இது கொடுங்க. இதுல முக்கியமா சொல்றேன், அதோட அந்த ஆபாசத்துல நான் சொன்னதோட உன்னத பாட்டுன்னு ஒண்ணு இருக்குங்க. பாட்டு ஒண்ணு இருக்கு, உன்னத பாட்டு. என்னடா உன்னத பாட்டுன்னு உள்ள போய் படிச்சு பார்த்தா கண்ணதாசன் தோத்தான். அதான் உன்னத பாட்டு. படிச்சு பாருங்க. உன் கொங்கைகள் திராட்சை குலைகள் போல் உள்ளன, உன் நாதி திராட்சை ரசம் நிரம்பிய வட்ட கலசம் போல் இருக்கு. போயிட்டே இருக்கு. எதுல? உன்னத பாட்டு, சங்கீதம். உன்னத பாட்டுங்க. என்னடா உன்னதம் உள்ள இருக்குன்னு போய் பார்த்தா அவ்வளவு காமரசம். இது வேதமா? கோபம் எதுக்கு நம்ம ஆத்திரம் வருது? நாங்க யாரு மேலேயும் உள்ள ஆத்திரம் இல்லைங்க. இதை சொல்லி மக்கள் ஏமாற்றப்படுறாங்களே, இதை படிச்சா ஒரு சமுதாயம் உட்படுமா? இதை படிச்சா சமுதாயம், அதெல்லாம் நம்ம கோபம் வருது. நான் என்னை கோபக்காரனாக என்னை படையில் நீங்க முதல்ல பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்டா, அது அல்லாவுடைய ரசூலை பத்தி அவதூறா சொன்னா பொறுக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் பேசுனதுக்காக சொல்றேன். அல்லாவுடைய ரசூலை பத்தி இவ்வளவு கோபக்காரன் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதுவும் சொல்லிக்கிறேன். சரி, இது எல்லாத்துக்கும் மேலங்க முக்கியமான ஒரு அம்சத்தை நான் சொல்லிட்டு விஷயத்துக்கு வந்துடுறேன். லூக்காங்கிற ஆளு இந்த வசனத்தை எழுதியிருக்காரு, சுவிசேஷத்தை. அவர் சொல்றாரு பாருங்க, முதல் வசனத்திலே சொல்றாரு, இது இறைவேதம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. நல்லா பாருங்க. மகா கணம் பொருந்திய தெயோபிலுவே, நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு அறிவித்தபடியே. நாங்க கண்ணால காணல, கண்ணால கண்டவங்க எங்களுக்கு அறிவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினாலே ஆதி முதல் எல்லாவற்றையும் சித்தமாய் விசாரித்து அறிந்த நானும்.
இந்த வேதத்தை எழுதினால் யாருன்னு கேட்டா அங்க கேட்டு இங்க கேட்டு இங்க கேட்டு எழுதினேங்கிறார். விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீ அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. முன்னுரையில சொல்லிவிடுறார். நாங்க இருந்து விசாரிச்சு கேட்டு எழுதியிருக்கணும், இது வேதம் இல்ல. லூக்கா சொல்றாரு, லூக்காவே வேதம் இல்லைங்கிறாரு. அதை பிடிச்சி வேதம் என்ன அர்த்தம்? நான் வேதம் எழுதலப்பான்னு பச்சையா ஒத்துக்கிறார். லூக்காவுடைய ஆரம்பத்தில் இருக்கு பாருங்க. அது மாதிரி யோவான் சொல்றாரு பாருங்க. யோவான் இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. யோவான் சொல்றாரு, இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்களை உலகம் தானும் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். யோவான் 21:25. அவர் சொல்றாரு, இயேசுவை பத்தி அநேக செய்தி இருக்குது. செய்தி தான் எழுதியிருக்காரு, ஏதோ எழுதல. நிறைய விஷயங்கள் மாதிரி நடந்திருக்குது, அதையெல்லாம் போட்டு நான் எழுதிட்டு இருந்தேன்னு சொன்னா உலகம் தானும் கொள்ளாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், வேதம் இருந்தா இவர் இஷ்டத்துக்கு குறைக்க முடியுமா? வேதம் வந்ததுக்கு எழுதி ஆகணும்லங்க. இவர் தன்னுடைய சொந்த சரக்குங்கிறதா சொல்றாரு. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை எழுதினா பேப்பர்லாம் ரொம்ப கிடைக்காது, உலகத்துக்கு கொள்ளாதுன்னு இப்படி சொல்றாரு. அவருடைய சொந்த சரக்குன்னு ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் எழுதுனா உலகம் தானும் கொள்ளாதுங்க, அவ்வளவு விஷயங்கள் என் கைவசம் இருக்குது, அதெல்லாம் நான் எழுதலைங்கிறாரு. அப்ப அவருடைய கைச்சரக்குன்னு பச்சையா யோவான் கடைசியில ஒப்புக்கொள்ளும் போது அதையே நீங்க வேதம்னு சொல்றீங்க? வேதம்னு சொல்லாது, வேதம்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் வேதம்னு சொல்லக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். அது மாதிரி நான் நேரத்தை சொல்லிட்டேன், பவுல் நான் பொய் தான் பேசுறேன்னு சொன்னார், நிரூபிச்சு காட்டியிருக்கிறேன். அதை நான் திரும்ப வழக்க தேவையில்லை. அது மாதிரி இவனுக்கு இவனை போலவும் அவனுக்கு எவனை போலவும் இவனுக்கு இவனை போலவும் நான் நடிக்கக்கூடிய ஆள் தான், ஆண்டாம் ஒழுங்கு செஞ்சேன்னு பவுல் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதை நான் நேரத்தை சொல்லியிருக்கிறேன். சுவிசேஷத்துல நான் உடன் பங்காளியாகும் படிக்கு அதனிமித்தமே இப்படி செய்கிறேன் என்று 1 கொரிந்தியர்ல 9, 19, 23 பச்சையா ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார். இப்படி எல்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்லி பாரு, பவுல் சொன்ன வேலையை, இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த பிந்தி உள்ள ஆளுங்க இந்த சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை சொல்றதுக்குத்தான் கிறிஸ்து உயிர் தெழுந்தார்ந்து அந்த சொன்னார். இதை சொல்றதுக்கு கிறிஸ்துவே உயிர் தெழுந்தார், என்கிட்ட வந்துட்டாரு, நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லி மக்களை வளைக்கிறதுக்காக செய்திருக்கிறார் என்பதற்கு இதுக்கு மேல ஒரு சான்று நான் தர வேண்டிய தேவையில்லை. இனிமேல் அவர்கள் சொன்ன விஷயத்திற்கு வருகிறேன், குற்றச்சாட்டுகளுக்கு வருகிறேன். அந்த ஆள் ஹதீஸை கொடுங்க. எத்தனை நம்பர்? 1650. அந்த சீட்டை வந்து குறிப்பிடலாம். சரி, அதாவதுங்க 10 விஷயம் கட்டளையில 9 சொல்லியிருக்காரு. ஒண்ணு எங்க திருப்பி திருப்பி படிக்க சொன்னார். அவரை பெரிய தத்துவமாக நினைச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி படி, 10வது படி, 10வது படி, 9 தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. 10 கட்டளை பத்தி ரசூலுல்லாஹ் வந்து கேட்ட மாதிரியும் அதுல 9 சொன்ன மாதிரியும் ஒரு கட்டளையை மறைச்சிட்ட மாதிரியும் ஜெவமணி அவர்கள் செஞ்சாங்க. இந்த தில்லுமுள்ளு வரையெல்லாம் வேதத்திலையும் ஹதீஸ்லையும் விளையாடக்கூடாது. அந்த ஹதீஸ் ஆரம்பத்திலிருந்து நடுவர் ஐயா அவர்களை படிக்கிட்டு காட்டுறேன். திட்டவட்டமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 அடையாளங்களை அருளி இருந்தோம். நீர் இதை பற்றி இஸ்ராயேலின் வழித்தோன்றர்களிடம் கேளும் என்ற 17:101 வசனம் பற்றி வினவினார்கள் யூதர்கள். யூதர் வந்து கேட்டது என்ன? 9 சான்றுகளை கொடுத்ததாக நீங்க தான் 10ங்கிறீங்க. 10 யார் ஒத்துக்கிட்டா? 9 குர்ஆன்ல நாங்க நம்புவோம். 10 கட்டளை வச்சு 30 கட்டளை வச்சு உங்க வேதத்துல சொன்னா அதான் வேதம் இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு 9 ஆயாத்துன்னா குர்ஆன்ல சொல்லப்படுது. வழக்கு ஆத்தைனா மூசா 9 ஆயாத்தும் பையினா 9 ஆயாத்துகளை நாம் கொடுத்தோம் உங்க குர்ஆன்ல சொல்லுத. அந்த 9 என்னன்னு தான் கேட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து நடுவர்கள் படிக்கட்டும். அந்த 9க்கு தான் பட்டியல் போட்டாங்களே தவிர என்னமோ பெரிய நிரூபிச்ச மாதிரி படி, கண்ணை மூடி படி, இதெல்லாம் எங்கிட்ட எல்லா விஷயம் நாங்க பார்த்து வச்சிருக்கிறோம். ஹதீஸ்ல இருந்து குர்ஆன்ல இருந்து சுமரிக்கணும். ஹதீஸ்ல இருந்து ஹதீஸ் சம்பந்தமா என்ன வேண்டாம்னு சொல்லலாம். அந்த வேற மாதிரி முல்லாக்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இல்லாத உலர்னா நாங்க அவ்வளவுக்கும் பதில் வச்சிருப்போம். குர்ஆனுடைய எந்த வசனத்தை சொன்னாலும் சரி, முன்ன உள்ளதையும் சொல்லுவோம், பின்ன உள்ளதையும் சொல்லுவோம். சும்மா அறகுறையா மூழ்கிட்டு இங்க வரல. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இடம் போடுவோம். அதுக்காக நான் சொல்றேன், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. 9 பத்தி தான் கேள்வி அங்க கேட்கப்படுது, 10 கேட்கப்படல. 9க்கு பதில் சொல்லப்படுது. அது புதுசா காட்டின விஷயம் புதுசுவானம். இருங்க அந்த அவருக்கு அந்த காப்பி கொடுங்க சார், கொஞ்சம் தயவுசெய்து சார். அவருக்கு ஏன்னாட்டா இதோட என்னோட அமர்வு முடியுது. அதனால அவர் என்னவெல்லாம் சொல்லுவார்னு முக்கியமா நினைக்கிறேன், அதை நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன். குர்ஆன்ல சில வசனங்கள் மாற்றப்பட்டு விட்டது.
அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஹதீஸ்கள்லாம் அவர் வச்சிருப்பார். ஏன்னா காபா நிலைக்குமா மற்ற எல்லாம் அவர் எழுதியிருக்காரு, நம்ம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் பிடிச்சு போன குற்றச்சாட்டு. குர்ஆன்ல மாற்றப்பட்டது உண்மை. மாற்றியது யாரு? மத்தேயுவா, மார்க்குவா, ஜெயினுலாபதினா? கொடுத்த ரப்புல் ஆலமீன் மாத்தினான். யார் மாத்தினது? அட வேதம்னு சொல்ற இறைவனுடைய வேதம்ங்க. இறைவனே நபியுடைய காலத்திலேயே சில வசனத்தை இறக்குவான், சில வசனத்தை மாற்றுவான். மாத்துறதுனா அறியாமையினால இல்ல, இதனால மாத்துறான். உதாரணமா எடுத்துக்குவோம், புரியறதுக்காக சொல்றேன். மக்காவுல இருந்தாங்க 10 பேர் இருந்தாங்க, 15 பேர் இருந்தாங்க. அடிச்சா பொறுமையா இருந்தா அப்ப சட்டம் சொல்ல முடியும். அடிச்சா பொறுமையா இருந்தாங்க சட்டம் சொல்ல முடியும். அடிச்சா திருப்பி குடு, 15 பேரும் குளோஸ் ஆயிடும். அப்ப அந்த காலத்துல என்ன சொன்னான்ல, பஸ்பீர், பொறுமையாயிரு. மதீனாவுக்கு வந்தாங்க, பலம் பெற்றாங்க, கையில ஆட்சி இருந்துச்சு, தீமைக்கு தண்டனையை கொடுக்கும்படி சட்டம் போட்டாங்க. பொறுமையாண்டு போகக்கூடாது, வம்புக்கு வந்தா குடு, நீ வம்புக்கு போவாத. இணையத்ததா அழைக்கும் பார்த்தது அலைகி மிசிலி மாத்ததா அழைக்கும். உங்கள் மீது ஒருத்தன் வரம்பு மீறினா அதே அளவுக்கு வரம்பு மீறுங்கள். இதை மதீனாவெல்லாம் சொல்ல முடியும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சொல்வதற்கு பேரு முரண் அல்ல, அது மாற்றம் அல்ல. நம்பரை வித்தியாசமா சொல்றதுதான் மாற்றம். 18 பேர் வந்தார்கள், 12 பேர் வந்தார்கள்னா இது மாற்றம் வர முடியாது. வந்தது ஒன்று 18 இருக்கணும், 12 இருக்கணும். மதுபானங்கள் ஆரம்ப காலத்தில் மதுபானத்தில் மக்கள் மூழ்கி இருந்தார்கள். அவர்களை திடீரென்று மதுபானத்தை தடுத்தால் எந்த மனுஷருக்கு இந்த போதையிலே லேசில் விடுபட மாட்டான். அதுக்கு சொல்லப்பட்டுச்சு, தொழுகை நேரத்திலே நீங்கள் போதையாக இருக்காதீர்கள், அந்த நேரத்தில் மாத்திரம் நீங்கள் குடிக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டுச்சு. அதான் ஒரு புத்திசாலியான ஒரு டாக்டர் அதான் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கப்பா, நாளை 2 ஆக்கிக்கப்பா. இது சைக்காலஜிக்கல். அதுக்கப்புறம் என்ன செஞ்சு ஒரு வேண்டுகோள், மதீனாவுக்கு வந்த பிறகு ஏன் பாதை விட்டுற மாட்டீங்களா, ஒரு வேண்டுகோள் மாதிரி. அது கொஞ்ச நாளைக்கு பிறகு விட்டு கண்டிப்பா தொடக்கூடாது, பக்குவப்படுத்தி. இது என்ன மாற்றம்? யார் மாத்திரம்? நாங்களா மாத்திரம்? எந்த இறைவன் வேதத்தை கொடுத்தானோ அந்த இறைவன் எந்த காலத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யறான். இது வேறு மாற்றம் இல்ல, இதுக்கு பேரு முரண் இல்ல. ஒரு தாய் தன்னுடைய குழந்தை பச்சை பிள்ளையா இருக்கும்போது தாய்ப்பால் கொடுக்குறா, சோறு கேட்டா அது நல்லது சாப்பிடாதுங்கிறா, வாழைப்பழம் கேட்டா சாப்பிடாதுங்கிறா, இறைச்சி கேட்டா சாப்பிடாதுங்கிறா. 15 வயசுல வந்து இருக்கும்போது எனக்கு எல்லாம் மானாங்கிறான், சாப்பிடுறா, நீதானே சாப்பிட வேணான்னு சொன்ன அன்னைக்கு, அப்படின்னு சொல்ல முடியுமா? அட, 1 வயசு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், 15 வயசு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இது ஒரு புத்திசாலி செய்யற வேலை, இது ஒரு முட்டாள்தனம் இல்ல. ஒரு பிள்ளையின் மேல அக்கறை உள்ள தாயி அவத்தான் செய்வா, அவன் மாத்திரம் திம்பா, பிள்ளைக்கு கொடுக்க மாட்டா. ஏன் கொடுக்க கூடாதுன்னா, ரப்புல் ஆலமீன் இறைவன் படைத்தவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சட்டத்தை கொடுத்தா செயல்படுத்த முடியுமோ அதை அப்ப கொடுப்பான். அவர் மாற்றப்பட்டுச்சு 50,000 ஹதீஸ் எடுத்து வச்சாலும் அவ்வளவுக்கு சேர்த்து இதுதான் பதில். மாற்றப்பட்டது, மாற்றியதையா நானா, அபூபக்கரா, உமரா, உஸ்மானா, அலியா, அபு ஹனிஃபாவா, ஷாஃபியா, மாலிகியா, ஹம்பலியா, இமாம்களா? இல்லை, அல்லாஹ் இறக்கினான், அல்லாஹ் மாற்றினான். மாற்றுவது என்பதை அல்லாவே மாற்றினாத முரண்பாடுன்னு சொல்லக்கூடாது. அது தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த மாதிரி காட்டணும் முரண்பாடு. அது ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப காலமா பத்திரிகை எழுதுவதாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு தெரியும். அவ்வளவு சம்பந்தமா குர்ஆன் சம்பந்தமா என்ன குற்றச்சாட்டை சொன்னாலும் சரிதான். அது மாதிரி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், அசர் தொழுகை இருக்கா இல்லையா, ஹாஃபிரு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தான்னு ஒரு ஆயத்து இருக்குங்க. அதாவது 5 தொழுகைகளையும் நடுத்தொழுகையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் ஒரு ஆயத்து இருக்குதுங்க. ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஹாஃபிரு அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் அஸ்ரின்னு இருந்துச்சு. அசர் தொழுகையையும் நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள். ஆயிஷா நாயகி அந்த ஆயத்தை எழுதும் போது ஸலாத்து அஸ்ரின்னு தான் இருந்துச்சு, அப்புறம் திருத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஜாபி அதை மட்டும் படிச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, ஸலாத்து உஸ்தாண்டி போயிருக்குது, இதுல மாற்றப்பட்டிருக்கு ஆயிஷா அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் காபா நிலைக்கு எல்லாம் எழுதியிருக்கிறார். அதே நேரத்தில் மூசா படிக்காதுங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக தொடர்ந்து வந்துடுறாங்க. ஆரம்பத்தில் ஸலாத்துல் அஸ்ரி என்றுதான் சொல்லப்பட்டுச்சு, பிந்தி அதை ஸலாத்துல் உஸ்தாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிக்கொள்ள சொன்னார்கள். யார் மாற்றினது? இறக்கிறவனுக்கு மாற்ற உரைட்டு இருக்குது. மாற்றுறதுனா என்ன? அது தமிழ் குர்ஆன் ஆசிரியர் இத்தனை வசனம் மாற்றப்பட்டதாக சொல்கிறார்னு காபா நிலைக்கு மேல குறிப்பிட்டார். தமிழ் குர்ஆனுக்கு யாரு ஆசிரியர்? மொழிபெயர்ப்பாளர்னு சொல்லணும். அதுல தமிழ் குர்ஆன் ஆசிரியர் மொழிபெயர்ப்பு தான் இருக்கிறது, தமிழ் குர்ஆனுக்கெல்லாம் ஒருத்தர் ஆசிரியரும் கிடையாது. இது மாதிரிலாம் எழுதியிருக்கிறார். அதனால இந்த மாற்றுங்கிற விஷயம் சொல்லப்படும், அநேகமா சொல்லப்படும் தான் நினைக்கிறேன், இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கூட பார்த்தேன், என்னடா முன்ன பின்னாடி செல்லுட்டு போயிடக்கூடாது, எனக்கு கடைசி மாதிரி பார்த்தேன். அது ஒண்ணுங்க. அது மாதிரி நபியே
உமக்கு இறக்கி அருளப்பட்டதிலே உமக்கு சந்தேகம் இருக்குமையானால் உமக்கு முன்னால் வேதம் அருளப்பட்டவர்களிடத்திலே போய் கேட்டுப்பார். 3 நாளா சொல்லி சொல்லி ஆகும். வேதம் அருளப்பட்டவர்களிடத்திலே கேட்டுப்பார். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல நபியை முன்னிலைப்படுத்தி பல விஷயங்களை சொல்லுவான். நபியே நீ இணை வைத்தால், நபி இணைய வைக்க மாட்டார், வாடையே பிடிக்காது. நான் நேரத்தை சொல்லிவிட்டேன், சிற்குடைய அந்த இணை தன்னை கடவுளுக்கு சமமா ஆக்குற வாடையவருக்கு பிடிக்காது. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லுவான், நபியே உனக்கு சந்தேகம் இருந்தால், நபிக்கு சந்தேகம் வராதுங்க. நபியே நீ இணை வைத்தால், நபியே நீ இதிலே கூடுதல் குறைவு செய்தால் உண்மை வழக்கரத்தால் பிடிப்போம்லாம் சொல்லுவான். நபிக்கு அல்லது நபி செய்ய மாட்டாரு. நபிக்கு சொல்லக்கூடிய போதனைகள் யாவும் எல்லா மக்களுக்கும் உள்ளது. நபியே செய், நபியே சொல், நபியே அப்படி போனா எல்லாம் என்னது மக்கள் கடைபிடிக்கணுங்கிற விஷயம். அதனால நபிக்கு சந்தேகம் வரும்னு செஞ்ச அர்த்தம் முதல் தப்பு. நபிக்கு சந்தேகம் வரும்னு அந்த அர்த்தம் தப்புங்க. வேற என்ன அர்த்தம், நபியே இல்லை ஒன்றும் டைம் இருக்குங்க, 10 நிமிஷம் கூட தரணும் நீங்க எனக்கு, நம்ம அவருக்கு 10 நிமிஷம் கூட கொடுத்துருந்தீங்கல்ல. அப்படியா, சரி சரி ஓகே ரைட், சரி 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 அதை குறையா சொல்லுங்க. ஏன்னு கேட்டா அதுக்கு முந்தி 15 நிமிஷம் அவரை கூட வந்து ஆளுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பேரில் சரி ஓகே, அதை பற்றி இல்லை. அவர் சொல்லட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நாளைக்கு அவர் சம்மந்தம் இல்லாமல் சொன்னால் கூட நம்ம நாளைக்கு மீதி விஷயங்களை சொல்லுவோம். என்னைய பொறுத்தவரைக்கும் டைம் காணாதான், இந்த 4 மணி நேரம் தான் சொல்லுவோம். அவ்வளோ வச்சுருக்கிறேன். நாளைக்கு சொல்லலாம் சொல்ல மாட்டேன், விடிய உட்காந்து சொல்லிட்டு தான் போவேன். அவ்வளோக்கு பதில் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் அவனுடைய உண்மையான வேதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் விடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசலுக்காக அனைவரும் தொடர்ந்து ஐயா செல்வமணி அவர்கள் உரையை வைத்திருக்கின்றார்கள். அமைதியுடன் இருந்து அமர்ந்து இந்த உரையை கேட்குமாறு உங்களை தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒதுக்க கருத்து கொள்கை போன்றது அமைப்பு ஒருங்கிணைந்ததற்கு இணங்க ஆளுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அப்படி கொஞ்சம் நான் முன்னால் அப்படியே நான் கொஞ்சம் ஆக்சிவ் வந்து என்ன செய்ய முடியும், என்ன அறியா நான் கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளுவேன். இல்லை மூக்கு உடைக்க பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் வச்சு வைங்க. இந்த கம்பியை கொஞ்சம் பின்னாடி இழுக்க முடியாதா, ஒரு அரை அடி பின்னாடி இழுங்களேன். யாராவது 1 மணி நேரத்தை படிச்சு கேட்க முடியுமா? சரி படிச்சாலும் படிக்காதான் இந்த இடம் வச்சுட்டு எப்படி பேச பார்க்கணும். அதுக்கு சமயம் வச்சா பார்த்துருவேன். சப்ஜெக்டை முடிக்கணும். அதாவது 92 பக்கத்துலையும் எங்களுக்கு கருத்து என்னன்னா, இந்த கருத்தரங்களை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சத்திய வேதம் குர்ஆன் என்ன சொல்லி உங்களை மனதோடு கொண்டு போகுங்கிறது தான் கருத்தரங்கை தவிர இந்த இளவ சமூகத்திற்கு எனக்கு அவசியமே இல்லை. இது எங்க மூக்க நினைச்சுன்னா எனக்கு ஆளுமே வேலை செய்யணுமா? அவர் உள்ளதவங்க யாவும் இல்லை, யாவும் உள்ளதவங்க அண்ணன் இல்லை, ஏன் நம்ம பழையபடியா அவங்க மாமா இல்லை, அங்க பெரியப்பா இல்லை, அப்படி யாரும் இல்லை, சும்மா முடிக்கணுமா இது வாங்கிட்டு நினைச்சுவோம். இப்ப தலைவரையே அந்த உள்ள நான் வைக்கிறேன். 92 பக்கம் இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு
என் சப்ஜெக்ட் முடிக்கணும். அதாவது உங்களை இந்த கருத்து என்னன்னா, உங்களை நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு வழியை காட்டி விட்டு அதுக்கப்புறம் இந்த இளவ சுமந்துட்டு வந்து சொல்றேன், இந்த முள்ளெல்லாம் பற்றி சொல்றேன். இப்ப வசனத்தை போறேன். குர்ஆன் 656 157 வசனத்தை முடிச்சுட்டு தான் சொல்லுவேன். ஒரு 50 வசனம் இருக்கு, விளக்கம் சொல்லிட்டு உங்களை நித்திய ஜீவனுக்கு வழியை காட்டிட்டு அதுக்கு பிறகு இது அவ்வளவுக்கு அவர் கேட்ட அத்தனை கமாவுக்கு முதல் கொண்டு நேரம் இருக்கிற வரை பதில் சொல்லுவேன். இல்லைன்னா ஐயா அனுமதித்தா நாளைக்கு 6 156 157 குர்ஆன் 6 156 157 மடமடி வாசிங்க, எல்லாம் கண்டிக்க வர போறாங்க. கேள்விக்கு பதில் இறைவைத்து வணங்கும் அரபிகளே, யூதர்கள் கிறிஸ்தவர்களாகிய இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே நமக்கு முன்னர் வேதம் அருளப்பெற்றது. ஆகவே அவர்களுடைய மொழி எங்களுக்கு தெரியாததால் நாங்கள் அதனை படிக்கவும் படித்து கேட்கவும் முடியாமல் பாராமுகமாகிவிட்டோம் என்றும் நீங்கள் கூறாதிருக்கவும். அல்லது மெய்யாகவே நமக்காக ஒரு வேதம் அருளப்பெற்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.